ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன். நாம் இப்போ ஒரு அருமையான மத்தி மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இதில் வந்து கேரளா ரைஸோடு வச்சு சாப்பிட போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மத்தி மீன் ஒரு 250 கிராம் வாங்கியிருக்கேன். நான் இதோட சீலா மீனும் வாங்கியிருக்கேன். அதனுடைய தலையும் ஒரு 2-3 பீஸையும் போட போகிறேன். இதில் 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ வாணால் எடுத்து வச்சுட்டு சசமி ஆயில், அதாவது நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதோட கடலெண்ணெயும் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஏன்னா 3 எண்ணெய் நான் போடுவேன், அதாவது விளக்கெண்ணையும் சேர்த்து போடுவேன். ஒரு 2 ட்ராப் மட்டும் போடுவேன். ஸோ இங்கே இல்லாததுனால நான் இந்த 2 எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டாச்சு, கொஞ்சம் வெந்தயம் போட்டாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதோட சேர்த்துடலாம். ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌனில் வரணுங்க. எந்த காரக்குழம்பு வச்சாலுமே நீங்கள் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் வந்து எண்ணெயிலேயே வதங்கணுங்க. இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி மசியறதுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குழம்புக்கு எவ்வளோ சால்ட்டு போடணுமோ அதை கூட இப்போவே நீங்கள் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நாம் மசாலாவை ஆட் பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனுங்க மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து எண்ணெயிலேயே நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா இந்த காரம் வந்து ரொம்ப நெடியாக இல்லாமல் அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் கலரும் வந்து நல்லா ரெட்டிஷ் கலரில் இருக்குங்க. நாம் வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி புளியும் மிளகாய் பொடியும் ஏற்றவோ இறக்கவோ செஞ்சுக்கலாங்க. நீங்கள் இது வந்து நல்லா கொதிக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் நிறையவே ஊற்றிடுங்க. அப்போ தான் வந்து இந்த மிளகாய் நல்லா குக் ஆகிறதுக்கும் அந்த காரம் நெடி போகிறதுக்கும் நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணுங்க. இப்படி இருந்தால் தான் நீங்கள் மீன் போட சொல்ல ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணியாக மாறும் குழம்பு. இதை விட ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத அளவுக்கு இந்த குழம்பு இப்போ நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கிற மீனை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது வந்து ஒரு மீனே வந்து ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு, இந்த வாணால் மூழ்கிற அளவுக்கு பெரிய மீனுங்க. நான் சீலா மீன் தலையும் 2-3 துண்டு மட்டும் போட்டிருக்கேங்க. ஏன்னா வந்து குழம்பு மீன் வந்து நிறைய சாப்பிட்லாம் வறுத்த மீனை விட. ஸோ இப்போ வந்து இது வந்து கரண்டிலாம் போடாமல் ஒரு 2-3 முறை வந்து இப்படியே தாங்க குலுக்கி விடணும். நீங்கள் ஷேக் பண்ணி விடணுங்க. குழம்பு வந்து அந்த மீன்லேயே மேலே படுற மாதிரி நம்ம இது பண்ணணும். கரண்டியை உடனே நம்ம போட்டுறக்கூடாது. ஒரு 3 தடவை வந்து இதை குலுக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த சைட்லலாம் கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இப்போது வந்து நம்ம லைட்டாக வந்து மீனில் வந்து ரொம்ப ஹார்ஷாக போடாமல் மெதுவாக போட்டு திருப்பணுங்க. இது வந்து ரொம்ப மெலிசாக ரொம்ப பக்குவமாக பண்ணணும், இல்லைன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ ரொம்பவும் நம்ம வந்து காயெலாம் போட்டு கிண்டுவோம் பாருங்கள், அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்க. மீன் போட்டோம்னா அது நேக்காக வந்து திருப்பி விடணும். ஆல்ரெடி அது வந்து ஒரு சைடில் இருக்கும், அதை அப்படியே திருப்பி விட்டுணுமே தவிர கரண்டி போட்டு நல்லா கிண்டணும்னு வச்சுக்கோங்க. மீன் குழம்பாக இருக்காது, மீன் கூட்டு மாதிரி ஆகிடும். ஸோ அதை ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு குழம்பு நிறைய இருந்ததுன்னா நம்ம இந்த மீனை கூட திருப்ப வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இந்த குழம்பு வந்து கரெக்டாக இருக்குது மீனுக்குன்றதுனால நான் வந்து அதை திருப்பி போடணும்னு விருப்பப்படுறேன். அதுவும் இல்லாமல் பெரிய மீன் இல்லையா, அதனால் கொஞ்சம் குக் ஆகணுன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள். அப்படி பண்ணலனாலும் மீனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடுங்க. அந்த குழம்புல நல்லா கொதிக்கிற குழம்புல போட்டோம்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஒரு 2-3 கொதியிலேயே நம்ம அதை வந்து இறக்கிடலாம். இது நல்லா வந்து நான் வந்து காலையிலேயே மீன் குழம்பு செஞ்சுருவேங்க. எப்போவுமே வந்து மீன் வாங்கினோன்னா காலையிலேயே செஞ்சிட்டோம்னா தான் மதியமாக நமக்கு குழம்புலாம் ஊறி அந்த மீன் வாசனை வந்து குழம்புல இருக்குங்க.
இப்போ வந்து இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இப்போவே பாருங்கள் எண்ணெய்லாம் மிதங்கி வருது. ஆல்ரெடி மத்தி மீனுனாலுமே உங்களுக்கு தெரியும் எண்ணெய் நிறைய வரும் மேலே. குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து காலையில் நான் செஞ்சுருக்கேன் ஒரு 10 o'clock இங்கே இப்போ செஞ்சுருக்கேன். மதியம் ஒரு மணிக்கு நம்ம சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இறக்குறப்ப 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணி இறக்க வேண்டியதுதாங்க. இதை வந்து ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் ரைஸை விட இந்த மாதிரி கேரளா ரைஸு போட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.